Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் வந்து நாம full and full வந்து பார்க்க போறோம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் என்னன்னா நம்மளோட AdSense அக்கவுண்ட்க்கு வந்து இன்னைக்கான ஏர்னிங் வந்து எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. அதாவது மெயின் பேலன்ஸ்ல வந்து ஆட் ஆயிடுச்சு சரிங்களா. அதாவது AdSense பொறுத்த வரைக்கும் கரெக்ட்டா 1 ஆம் தேதி ஆனா நமக்கு வந்து எவ்வளவு நம்ம அமௌண்ட் வந்து வெப்சைட்ல அல்லது யூடியூப்ல வந்து நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ணாலும் நம்மளுடைய மெயின் பேலன்ஸ் வந்து அதாவது மெயின் பேலன்ஸ்னா பேலன்ஸ்ல வந்து ஆட் ஆகும். இப்போ AdSense பேஜ்ல நீங்க பாக்குறீங்களா இந்த பேலன்ஸ்ல வந்து ஆட் ஆகும். தெளிவா சொல்லணும்னா ஆக்சுவலி இன்னும் யூடியூப்ல இருந்து நமக்கு வந்ததா இல்லன்னு சொல்லிட்டு எனக்கு சரியானபடி தெரியல. பட் வெப்சைட்ல இருந்து மூவ் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேத்திக்கு வந்து நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு $18 வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது $18க்கு மேல எனக்கு வந்தது. அதெல்லாம் சேர்த்து தான் எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆல்ரெடி $137 வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. ஆக்சுவலி உங்களுக்கு நான் தெளிவாக ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. $137 இருக்கு. இது வந்து கரெக்டா 5ஆம் தேதி இந்த டேட்டுக்குள்ள அதாவது எக்ஸாக்டிங்கா 5 டேஸ் இல்லைன்னா மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ள உங்களுடைய பிரான்ச் பொறுத்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் சரிங்களா. எக்ஸாக்டிங்கா சொல்ல போனால் மேக்ஸிமம் ஒரு 5 டேஸ் தான் டைம் ஆகும். இந்த 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ள நமக்கு இந்த 5 நாள்ல என்னைக்கு ஒன்று நம்மளுடைய பேங்க் வேலண்ட்டுக்கு வந்து ஆட் ஆயிடும் சரிங்களா. சரி ஓகே, நம்ம இன்னைக்கான ரிப்போர்ட் வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5.83 வந்து கிடைச்சிருக்கு. அதாவது $5 வந்து கிடைச்சிருச்சு. அதாவது ஒரு $6 கிடைக்கணும் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஆக்சுவலி எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா நைட்டு 12:10 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள இன்னும் 20 சென்ட்ஸ் கிடைக்கலாம், லக் இருந்தா இல்லை கிடைக்காமலும் போகலாம் சரிங்களா. அதாவது எனக்கு $5 கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி ஓப்பனாக சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் இந்த மாதம் ஃபர்ஸ்ட் நாளில் $5 போது எனக்கு இது பெரிய அமௌண்ட் தான் ஓப்பனாக சொல்ல போனால் சரிங்களா. அதெல்லாம் நேத்திக்கு வந்து பாருங்க வெறும் 2.55 தான் கிடைச்சிருக்கு. அப்போ நேத்திக்கு இன்னைக்கு எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ், கிட்டத்தட்ட ஒரு $3 எக்ஸ்ட்ராவே கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஆக்கலாம். அது இல்லாமல் லாஸ்ட் 7 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா $20 எனக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி நண்பா இது வந்து இந்த மாசத்துல 7 டேஸ் வந்துன்னா அது எப்பயுமே போன மந்த்ல இருந்து அந்த 7 டேஸ் லாஸ்ட் 7 டேஸ் வந்து எப்பவுமே கால்குலேட் பண்ணிக்கும் சரிங்களா. அதே போல திஸ் மந்த்னா 5.83 அதாவது இந்த டுடே ஏர்னிங்கும் அதாவது இந்த லாஸ்ட் 28 நாள் இல்லையா அந்த மாதிரி அந்த டுடே ஏர்னிங் வந்து இதில் வந்து டேரெக்டாக ஆட் ஆகிடும். லாஸ்ட் 28 நாளுக்கான அமௌண்ட் வந்து இதில் வந்து ஆட் ஆகிக்கிட்டே வரும் சரிங்களா. இதுதான். அதுக்கு முன்னாடி ப்ரோ அது கீழே கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்களே அப்படின்லாம் என்ன ப்ரோ, அதாவது கீழேனா எக்ஸாம்பிள் டுடே இன்னைக்கு வந்து என்னென்ன கிளிக்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ ஆடு கிளிக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீப்பாக சொல்ல போனால் 1440 பேர் வந்து நம்மளோட வெப்சைட் வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்குறாங்க சரிங்களா. இது ஆர்கானிக்கா முறையில் வந்திருக்கலாம், சோஷியல் மீடியா அதாவது சோஷியல் மீடியாவிலும் வந்திருக்கலாம், சம்டைம் இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டரு நிறைய இருக்கு நண்பா. சோஷியல் மீடியானா எல்லாமே உங்களுக்கு சொல்ல வேண்டியது எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி சோஷியல் மீடியாவில் வர டிராஃபிக்கும் இருக்குதுல சரிங்களா. அதில் 1440 பேருக்கு நமக்கு வந்து 90 பேர் வந்து ஆடு வந்து கிளிக் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஆக்சுவலி இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து இந்த 90 கிளிக்ஸுக்கு வந்து இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இதுவே அதாவது நம்ம கண்ட்ரின்னு தெளிவாக சொல்கிறத விட நம்ம இந்தியாவுக்குள்ளே வர ஆடு கிளிக்ஸுக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் இதுவே யூனைட் ஸ்டேட் அதர் கண்ட்ரிலேருந்து வரும்போது யூஎஸ்ஏ இந்தமாரி அதர் கண்ட்ரிலேருந்து வரும்போது நமக்கு இன்கம் சோர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும் சரிங்களா. அதனால எப்பயுமே ஆடு கிளிக்ஸ் அதிகமாக இருந்து இன்கம் கம்மியாக வருதுன்னா எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன் சரியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 90 ஆடு கிளிக்ஸ் விழுந்திருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காத்தால வந்து நான் பார்க்கும்போது 7 o'clock பார்க்கும்போது எனக்கு ஆர்பிஎம் வந்து 11.4 சம்திங் இருந்து. எப்பயுமே உங்ககிட்ட நான் சொல்றதுதான், காலையில் வந்து அதாவது நைட்டு 12:10 இருந்து ஒரு எப்பயுமே ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 6 மணிலேருந்து மதியம் 12 மணிக்குள்ள உங்களுடைய ஆர்பிஎம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுபோல தான் எனக்கு காத்தால வந்து பார்த்தீங்கன்னா 11.4 சம்திங் எவ்வளோ இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 4.4 தான் இருக்கு. அதேமாரி சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 7 கிட்ட இருந்தது, இப்போ 6 இருக்கு. பரவாயில்ல, சிபிசி வந்து 0.6% போது நல்லதாக இருக்கும், ஓரளவுக்கு ஓகே தான் என்ன தெரிஞ்ச வரைக்கும். ஆக்சுவலி இது ரொம்ப கம்மி தான், பட் நமக்கு வந்து இப்போ ஆர்பிஎம் ஈக்குவலுக்கு சிபிசி இருந்ததுன்னா நம்ம ஒரே நாளில் வேற லெவலில் ஆயிடலாம்னு சொல்லலாம். அது தெளிவாக சொல்ல போனால் காஸ்ட் ஒர்க் இருக்கு நண்பா. இப்போ ஆர்பிஎம்ல வந்து 4 இருக்குன்னா அதே 4 கீழே இருந்ததுன்னா ஒரு ஆடு கிளிக்கு வந்து நமக்கு $4 கிடைக்கும். கிட்டத்தட்ட 90 ஆடு கிளிக் விழுந்திருக்கு. அப்போ நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு சரியா. அதே மாதிரி இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4510 பேருக்கு வந்து இம்ப்ரெஷன் போயிருக்கு. அதாவது 4500 பேருக்கு வந்து நம்மளுடைய வெப்சைட் வந்து ரெக்கமெண்டேஷனாக போயிருக்கு. அதில் வந்து சம்டைம் 1440 பேருக்கு வந்து பேஜ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். சிடிஆர்னா இதெல்லாம் பவுண்ட் செட்டிங், எவ்வளோ பேர் உள்ளே வராங்க, எவ்வளோ ஆடு கிளிக் உள்ளது, எவ்வளோ வந்து பேஜ் வியூஸ் கிடைக்குது, தென் எவ்வளோ டைம் வந்து உள்ள வெப்சைட்டில் விசிட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்றத பொறுத்து நமக்கு சிடிஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் 10 எப்பவுமே இருந்தால்
10க்குள்ளே இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். 10க்கு மேலே போகுது அப்படின்னா ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து எப்பவுமே 10க்கு மேலே இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த டைமில் 10க்கு மேலே இன்க்ரீஸ் ஆனால் பிரச்சனை கிடையாது. ரொம்பவே லோவாக இருந்து சிடிஆர் வந்து ஓவராக ஆனால் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து பிரச்சனைகள் வரும். அதாவது ஆட் லிமிட் இது போல் இஷ்யூஸ்லாம் வரலாம். அதனால் அதையும் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நான் சொல்ல போகிற டிப்ஸ் என்னென்னா, இன்கமிங் சோர்ஸ் உங்களுக்கு வராதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 ஆட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்று, உங்களுக்கு வெப்சைட்டுக்கு வந்து தீம்ஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும். அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு பே பண்ணி ஒரு புதுசாக ஒரு தீம்ஸ் வாங்கிக்கோங்க. நான் வந்து யூஸ் பண்ணுற தீம்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் லெவல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஃபியூச்சரில் வந்து நான் அதை பே பண்ணி வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து கொடுத்தது வந்து ஃப்ரெண்டு கொடுத்தாரு. பட் இப்போ வந்து அப்டேட் எல்லாம் இல்லை, எல்லாமே கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க. பட் நான் வாங்கினேன்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். பட் அதுக்கு நீங்கள் ஒன்றே தான் பண்ணணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாரி தீம்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டாக ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரைவேட்டாகவே ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? அது இல்லாமல் பிளாகருக்கும் இருக்குது நண்பா. அதாவது பிகினர்ஸாக நீங்கள் இருந்து என்னுடைய வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் பிளாகரில் வந்து ஒரு 6 மந்த் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேர்ட்பிரஸ் பக்கம் வாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து எல்லாமே அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற போல இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா ஹோஸ்டிங்கே நீங்கள் உங்களுக்கான சர்வர் வந்து பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் 1 இயருக்கு இல்லை 3 இயருக்கு இந்தமாரி. அதனால் அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 5,000 ஆச்சு தேவைப்படும் ஸ்டார்டிங்கு. அதனால் பிளாகர் பக்கம் கொஞ்சம் போயிட்டு ஃப்ரீ சோர்ஸ் தான் கூகுளோட இது. நீங்கள் முடிஞ்ச ஒரு டொமைன் வாங்கி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அப்படி இல்லை ப்ரோ என்னால் காசே இல்லைன்னா ஃப்ரீயாக ஒரு சப் டொமைன் மாரி உங்கள் நேம்லேயே கூட இல்லை யூனிக்காக ஒரு பிராண்ட் நேமில் அதுமாரி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள். போஸ்ட் எப்படி போகிறது, எப்படி அது எஸ்இஓ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டு வேர்ட்பிரஸ் பக்கம் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏன்னா ஸ்டார்டிங் AdSense அப்ரூவல் எடுத்துட்டீங்க அப்படின்னும் போது இன்கமிங் பார்க்க வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இன்கமிங் வேணும்னா நீங்கள் வேர்ட்பிரஸ் பக்கம் தான் போய் ஆகணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு கொஞ்சமாச்சும் அமௌண்ட் பார்க்க முடியும். பிளாகர்லேயே இருந்தீங்கன்னா கம்பல்சரி அமௌண்ட் பார்க்க முடியாது, பார்க்கலாம். பட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், ஓப்பனாக சொல்லப்போனா. ஓகேவா? எனிவே நண்பா, உங்களுக்கு எதனா ஒரு நல்ல ஒர்த்தான கண்டென்ட் இருக்குது உங்ககிட்ட, நல்ல ஐசிபிசி கண்டென்ட் இருக்குது ப்ரோ. ஐசிபிசி கண்டென்ட்டாக என்னன்னு புரியல ப்ரோ, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னா. இப்போ மொபைலு, இப்போ கேமிங் கேஜெட்டு, அப்புறம் மதர் போர்டு, இப்போ கம்ப்யூட்டர் மதர் போர்டு, அந்தமாரி எலக்ட்ரானிக்ஸ் போர்டு பற்றி போடுறது, எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்டை பற்றி போடுறது, அந்தமாரி பார்த்தீங்கன்னா அது ஐசிபிசி கண்டென்ட். சரிங்களா? டெக் கண்டென்ட் இந்தமாரி சொல்லப்போனால் கேமிங் பற்றியும் போடலாம். அந்தமாரி நிறைய இருக்குது நண்பா. உங்களுக்கு எதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுதோ அந்த கேட்டகரியில் நீங்கள் வீடியோஸ் வந்து தினமும் ஆர்டிக்கல் ரைட் பண்ணி போஸ்ட் பண்ணும் போது அதாவது அதர் கண்ட்ரிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்கமிங் நல்லா இருக்கும். பட் பர்டிகுலராக நம்மளுடைய சர்வேர் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்காக வந்து செலக்ட் பண்ணும் போது இந்தியான்னு தான் கொடுப்பீங்க. என்னுடைய ரெஃபரன்ஸ் என்னென்னா மோஸ்ட்லி வந்து யூஎஸில் வாங்க, அதாவது யூஎஸ் சர்வரில் ஒர்க் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஎஸ் அந்த டொமைனில் இருந்ததா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கல. ஏன்னா எங்கிட்ட இருக்கிறது வந்து ஒரே ஒரு டொமைன் தான், mrfool.comனு சொல்லிட்டு ஒரே ஒரு ஹோஸ்டிங் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங் வந்து ஒரு .comஓ அல்லது .inஓ ஒர்க் பண்ணுங்கள் இந்தியாவுக்குள்ளே. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இன்கமிங்லாம் நல்லா வந்த பிறகு கூட இன்னொரு சர்வர் மாரி உங்களுக்கான ஹோஸ்டிங் பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு இன்னொரு டொமைனில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா பிகினர்ஸுக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் என்னுடைய கருத்து என்னென்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு வெப்சைட்னா என்ன, அதில் எப்படி கண்டென்ட் போடலாம் என்னன்னு ஓரளவுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா எப்போயுமே தெரியாத நீங்கள் உள்ளே இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு கூட உங்களால் எடுக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா நான் ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த் தான் ஆகுது. 4 மந்த்துக்கு கிட்டத்தட்ட போன மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $137, இப்போ இந்த மாதம் வந்து ஒரு 137. ஆக்சுவலி இது வேறு ஒரு 3 பேமெண்ட்டுக்கு மேலே ஆகிடுச்சு. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு பிளாகரில் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த் ஆச்சும் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு யூனிக்காக ப்ரொஃபஷ்னலாக ஒரு கண்டென்ட் இப்படி தான் போஸ்ட் பண்ணணுமா, இப்படி தான் போடணுமா, ஒரு பேராகிராஃப் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணுமா, புல்லட் பாயிண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு யூனிக்காக பார்த்துக்குங்க. அது இல்லாமல் டவுன்லோடு கண்டென்ட்டாக இருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங், அதாவது வெப்சைட் வந்து அப்ரூவல் எடுக்கிற வரைக்கும் டவுன்லோட் கண்டென்ட் யாரும் போடாதீங்க. ஜஸ்ட்டு 10 போஸ்ட்னா கூட டவுன்லோடு கண்டென்ட் இல்லாமல் யூனிக்காக போட ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ரூவல் வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஏன்னா டவுன்லோட் கண்டென்ட் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
இல்லை ப்ரோ எனக்கு அப்ரூவல் வாங்கி ஆகணும், அதுக்கு எதனா ட்ரிக்ஸ் இருக்கானா? கம்பல்சரி இருக்கு நண்பா. அதுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒரே ஒரு யூடியூப் சேனல் ஒன்று மானிட்டேஷன் வாங்கியிருக்கேன். எக்ஸாம்பிள் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் உங்களால் கெயின் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக யூடியூப் சேனல் வந்து மானிட்டேஷன் வாங்கிடலாம். அப்படி யூடியூப் சேனல் மானிட்டேஷன் வாங்கிட்டீங்கன்னா அந்த AdSense அக்கௌண்ட்டை கூட தான் நம்ம லிங்க் பண்ணுவோம். ஈஸியாக நீங்கள் அந்த டைமில் நீங்கள் AdSense அக்கௌண்ட்டை கூட நீங்கள் எந்த வெப்சைட் கனெக்ட் பண்ணாலுமே ஈஸியாக அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஏன்னா ரிவ்யூவே பார்க்க மாட்டாங்க, சரிங்களா? அதனால ஈஸியாக அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இந்த ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கம்பல்சரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதாவது உங்களால் யூடியூப் சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் ஏற்ற முடியலன்னா என்னை வந்து ப்ரைவேட்டாக டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்கள். நம்ம வந்து பெய்டு சர்வீஸை கூட அதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இல்லை ப்ரோ எங்கிட்ட சேனல்ஸ் இருக்குது, அது சேல்ஸ் பண்ணலாம் ஆசைப்பட்றேன் அப்படின்றவங்களுக்கும் நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நானே கூட வாங்கிக்குவேன். இல்லைனா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சொல்லலாம், சரிங்களா? எனிவே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வீடியோ போட்டது காரணம் என்னன்னா, நிறைய பேர் வந்து காலையில் ஒரு 7 மணிக்கு ஏன் AdSense அக்கௌண்ட் பார்க்கும்போது அவங்களுடைய மெயின் பேலன்ஸ் அதெல்லாம் அமௌண்ட்டு திஸ் மந்த்னு இருக்குல்ல, அதில் இருக்கிற அமௌண்ட்லாம் மிஸ்ஸிங் ஆகிருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம போட்டோம், சரிங்களா? இப்போ வந்து எல்லாமே நம்மளோட மெயின் பேலன்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. எனிவே பார்க்கலாம், 5 டேஸ்க்குள்ளே ஆட் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்த வந்து உங்களுக்கு 0 ஆகிடும். எப்படி இந்த பேலன்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்து 0 ஆகிட்டு இந்த மாதம் எவ்வளோ நம்ம இன்கம் எடுக்கலாம், நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து இந்த இடத்த வந்து சேஞ்ச் ஆகலாம். $100 வந்துச்சுன்னா நமக்கு டேரெக்டாக $100 இந்த இடத்துக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. எனிவே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்மளுடைய சோலார் பற்றியான கண்டென்ட் உங்களுக்கு சீக்கிரமே ஃபியூச்சரில் வரப்போகுது. நல்லா நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஓகே, இன்னைக்கு அந்த வீடியோ முடிச்சுக்கலாம், ஏன்னா 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது. பார்த்துக்கலாம் நண்பா.